வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி முக்கியமா அந்த மார்ச் மாசத்துக்கான 1000 ரூபாய் ஏன் இன்னும் வரலன்னு நம்மள நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? வாங்க அந்த குழப்பத்தை இன்னைக்கு முழுசா சரி பண்ணிடலாம். சரி, நம்ம எல்லாருமே கேக்குற முதல் கேள்வி இதுதான். கிட்டத்தட்ட 1.3 கோடி பயனாளிகள் அந்த மார்ச் மாச பணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பணம் எங்க? ஏன் இன்னும் நம்ம அக்கவுண்டுக்கு வரல? இதுக்கு பதில் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கான பணம் ஏற்கனவே பிப்ரவரி மாசமே அனுப்பப்பட்டுடுச்சு. அதுவும் 1000 ரூபாய் இல்ல, முழுசா 5000 ரூபாய். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 5000 ரூபாய். சரி, இந்த 5000 ரூபாய் மர்மம் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பாத்திரலாம் வாங்க. ஏன் அரசாங்கம் திடீர்னு இவ்ளோ பெரிய தொகையை ஒரே தடவையா அனுப்பிச்சுது? ஏன்னா உங்க மார்ச் மாச பணம் இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இப்ப இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். பிப்ரவரியில வந்த அந்த 5000 ரூபாய் இருக்கு இல்லையா, அது வெறும் அந்த மாசத்துக்கான பணம் மட்டும் கிடையாது. அதுல பிப்ரவரிக்கான 1000 ரூபாய், வரப்போற மார்ச் மாசத்துக்கான 1000 ரூபாய் அட்வான்ஸ், அது மட்டும் இல்ல ஏப்ரல் மாசத்துக்கான 1000 ரூபாய் அட்வான்ஸும் இருக்கு. கூடவே கோடைக்கால சிறப்பு உதவியா ஒரு 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய். இப்போ உங்களுக்கு கணக்கு சரியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம மனசுல வர கேள்வி, சரி பணம் வந்துருச்சு, ஆனா கவர்மெண்ட் ஏன் இப்படி ஒரு வேலையை செய்யணும்? எதுக்காக பிப்ரவரியிலேயே அடுத்த 2 மாச பணத்தையும் சேர்த்து அனுப்பணும்? இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. அந்த முக்கியமான காரணம் எலெக்ஷன் தான். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தல் நடத்தை விதிகள்னு ஒண்ணு அமலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அரசாங்கம் இந்த மாதிரி புதுசா பணமெல்லாம் அனுப்ப முடியாது. அதனால உங்களுக்கு மாசம் மாசம் கிடைக்கிற உதவித்தொகை எந்த தடையும் இல்லாம வந்து சேரணும் தான் அரசாங்கம் இப்படி முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கு. ஆக, ரொம்ப சுருக்கமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பிப்ரவரி மாசம் 5000 ரூபாய் வந்திருந்தா மார்ச் மாசத்துக்காக தனியா 10,000 ரூபாய் வராது. இதுல எந்த குழப்பமும் வேண்டாம். சரி, காரணம் எல்லாம் இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டம், எனக்கு பணம் வந்துருச்சா இல்லையா, என் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு நானே எப்படி செக் பண்றது? அதுவும் 2 நிமிஷத்துல. இதுக்காக நீங்க பேங்க்குக்கு போக வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம். வீட்ல இருந்தபடியே உங்க கையில இருக்கிற மொபைல் போனே போதும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸிங்க. ஸ்டெப் 1, அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ KMUT வெப்சைட்க்கு போங்க. 2வது, அங்க உங்க ரேஷன் கார்டு நம்பர் அல்லது அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்க. உடனே நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த நம்பரை கரெக்டா போட்டீங்கன்னா போதும், உங்க பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு மொத்தமா ஸ்கிரீன்ல காட்டிடும். பணம் வந்ததான் பார்க்கறது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்க விண்ணப்பம் இன்னும் பெண்டிங்ல இருக்கா, இல்ல நிராகரிக்கப்பட்டிருந்தா அதுக்கு என்ன காரணம், உங்க ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்டோட சரியா லிங்க் ஆகியிருக்கா, KYC அப்டேட் பண்ணிருக்கீங்களான்னு எல்லா விவரத்தையும் இதே வெப்சைட்ல விரல் நுனியில தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போதைய நிலவரம் இதுதான். ஆனா இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி வர்றதால இது தொடர்பான வாக்குறுதிகள் இப்போவே அனல் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்லைடு அந்த போட்டியை தெளிவா காட்டுது. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியான திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த உரிமை தொகையை மாசம் 2000 ஆக்குவோன்னு சொல்றாங்க. அதே நேரம் எதிர்க்கட்சியான அதிமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த தொகையை 2000லிருந்து 3000 வரைக்கும் உயர்த்துவோன்னு போட்டி போட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த அரசியல் வாக்குறுதிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா ஒரு பயனாளியா நீங்க இப்போ செய்ய வேண்டிய முதல் மற்றும் முக்கியமான விஷயம், ஆன்லைன்ல உங்க விண்ணப்பத்தோட ஸ்டேட்டஸை சரிபார்த்து எல்லாம் சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிறது தான். எல்லா கட்சிகளுமே இந்த தொகையை அதிகரிக்க வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆனா தேர்தலுக்கு பிறகு இந்த திட்டத்தோட உண்மையான எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதுதான் பயனாளிகள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்கும்னு. இப்போதைக்கு உங்க சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.